கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு, மசாய் மாரா, கோராங்கோரோ பள்ளத்தாக்கு மற்றும் நைரோபி தேசிய பூங்கா போன்ற கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில சுவாரஸ்யமான இடங்களின் வீடியோக்களை நாங்கள் முன்னர் வழங்கியுள்ளோம். இப்போது நாம் யுகாண்டாவில் விக்டோரியா ஏரியின் கரையில் உள்ள ஜின்ஜா என்ற சுவாரஸ்யமான இடத்திற்கு செல்கிறோம். ஜின்ஜா கிழக்கு ஊகாண்டாவில் உள்ள ஒரு நகரமாகும். இது யூகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் கம்பாலாவிலிருந்து 2 மணி நேர பயண தூரத்தில் உள்ளது. உலகின் மிக நீளமான நதி உருவாகும் இடமாக ஜின்ஜா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 6650 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட நைல் நதி மற்றும் விக்டோரியா ஏரியின் மூலத்தை பார்க்கச் செல்வதற்கு முன் எங்கள் சேனலுக்கு குழு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆதரவு இதுபோன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு உதவும். நைல் நதி உலகின் மிக நீளமான நதி என்று கூறப்படுகிறது. மேலும் அதன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நீரோடைகள் மற்றும் துணை நதிகள் ஆப்பிரிக்கா முழுவதும் 11 நாடுகள் வழியாக பாய்கின்றன. இந்த நாடுகள் ஊகாண்டா, புருண்டி, ருவாண்டா, தான்சானியா, கென்யா, எரித்திரியா, காங்கோ ஜனநாயக குடியரசு, தெற்கு சூடான், சூடான், எத்தியோப்பியா மற்றும் எகிப்து. எகிப்து மற்றும் பிற பண்டைய நாகரிகங்களின் உயிர்நாடியாக நைல் நதி வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் நீர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாயத்தை ஆதரித்து சமூகங்களை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த நதி முதன்மையாக 2 முக்கிய துணை நதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: வெள்ளை நைல் மற்றும் நீல நைல். இவை சூடானில் உள்ள கார்ட்டூம் அருகே ஒன்றிணைந்து பின்னர் வடக்கு நோக்கி எகிப்து மற்றும் மத்தியதரை கடலில் பாய்கின்றன. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் நாகரிக வளர்ச்சிக்கு நைல் நதி மிக முக்கியமானதாக இருந்து வருகிறது. மேலும் போக்குவரத்து, வர்த்தகம் மற்றும் விவசாயத்திற்கு முக்கியமான நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. எகிப்திய புராணங்களிலும் மதத்திலும் நைல் நதி முக்கிய பங்கு வகித்தது. ஆயிரத்து 862 ஆண்டில் நைல் நதியின் மூலத்தை அடையாளம் கண்டவர் பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஜான் ஹானிங் ஸ்பீக் ஆவார். ஜின்ஜா நகருக்கு அருகிலுள்ள விக்டோரியா ஏரியில் தான் மூலத்தை அவர் அடையாளம் கண்டார். விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஏரியாகும். இது 68,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் உலகின் 2வது பெரிய நன்னீர் ஏரியாகும். விக்டோரியா 3 நாடுகளில் பரவியுள்ளது: உகாண்டா, கென்யா மற்றும் தான்சானியா. இது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு முக்கியமான நீர்நிலையாகும். விக்டோரியா ஏரியிலிருந்து உருவாகும் வெள்ளை நைல் நைல் நதியின் முக்கிய மூலாதாரமாக கருதப்படுகிறது. ஏரியிலிருந்து வெளியேறும் நதி விக்டோரியா நைல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஜின்ஜாவிற்கு அருகிலுள்ள ஏரியின் வடக்கு கரையிலிருந்து பாய்கிறது.
எனவே ஜின்ஜா நைல் நதியின் மூலமாகும் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் உலகின் மிக நீளமான நதியின் தொடக்கத்தை பார்வையிட விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பிரபலமான இடமாக மாறியுள்ளது. ஆற்றின் பிறப்பிடமாக அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். நீர் மேற்பரப்பிற்கு அடியில் இருந்து பீரிட்டு வெளியே பாய்வதை நீங்கள் காணலாம். விக்டோரியா நைல் விக்டோரியா ஏரியிலிருந்து ரிபன் நீர்வீழ்ச்சி வழியாக ஏரியிலிருந்து வெளியேறுகிறது. இருப்பினும் இந்த நீர்வீழ்ச்சிகள் நலுபாலே அணை கட்டப்பட்ட பின்னர் பெரும்பாலும் நீரில் மூழ்கியுள்ளன. ஜின்ஜா யூகாண்டாவின் ஒரு முக்கிய நகரமாகும். அதன் வளமான வரலாறு நதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஜின்ஜா இப்பொழுது சுற்றுலா மற்றும் தொழில்துறை இரண்டிற்கும் ஒரு துடிப்பான மையமாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் வாட்டர் ராஃப்டிங், கயாக்கிங், படகோட்டம், குதிரை சவாரி போன்ற சாகச நடவடிக்கைகளை அனுபவிக்க முடியும். உகாண்டாவிற்கு மின்சாரம் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் நலுபாலே அணை இந்த நகரத்தில் உள்ளது. ஜின்ஜாவிற்கு அருகிலுள்ள விக்டோரியா ஏரியில் நைல் நதி தோன்றுவதும் இந்த நகரத்தின் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. பண்டைய நாகரிகங்களுடனான நைல் நதியின் தொடர்பு பொருளாதாரங்களை வடிவமைப்பதில் அதன் பங்கு மற்றும் நவீன உலகில் அதன் தொடர்ச்சியான முக்கியத்துவம் ஆகியவை மனித வரலாற்றில் மிகவும் ஆய்வு செய்யப்பட்ட மற்றும் மதிக்கப்படும் நதிகளில் ஒன்றாக நைல் நதியை ஆக்குகின்றன. இந்த கண்ட்ரி விக்டோரியா ஏரி, ஜின்ஜா நகரம் மற்றும் நைல் நதியின் மூலத்தை பற்றிய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். தயவு செய்து இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலுக்கு குழு சேருமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம்.